ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜ்ஜி ட்ரீட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம இன்றைக்கி கீரை மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கீரையில் மசியல் பண்ணியிருக்கேன். கீரை மசியலுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 10 மிளகு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுடுங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டை அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அரைக்கீரையை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம். கீரையோட க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வறுத்து வச்சுருக்கிற 2 மிளகாய் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கீரை கடையிற மத்து இருந்தால் அதாலையும் கடையலாம். நான் இன்றைக்கி தயிர் கடையிற மத்தால் உங்களுக்கு கீரையை மசிச்சிருக்கேன். கீரை ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும். மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. கீரையை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வச்சுருந்திங்கன்னா போதும். இப்போ நம்மளோட கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் இல்லை நெய்யில் தாளிச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் ஊற்றிருக்கேன். நெய்யில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு மிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ நம்ம தாளித்ததை கீரையில் போட்டுட்டா நம்மளோட கீரை மசியல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.